ஹபோபிஸ் என்ற சிறுகோள் 2029ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி 32,000 கிலோமீட்டர் தொலைவில் பூமிக்கு மிக அருகில் வர உள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. சுமார் 20 மில்லியன் டன் எடை கொண்ட இந்த சிறுகோள் காட் ஆஃப் சாக்கஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. வெறும் கண்களால் பார்க்கக்கூடிய அளவிற்கு அருகில் வரும் என்பதால் மிகவும் அரிதான நிகழ்வாக கருதப்படுகிறது. ஹபோபிஸ் என்பது 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் சூரிய குடும்பம் உருவான காலத்தில் இருந்து தோன்றிய ஒரு விண்கல். இந்த கோள் முதலில் செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையில் வளையங்களில் உள்ள துகள்கள் மூலம் உருவானது. ஆனால் பல மில்லியன் ஆண்டுகளாக வியாழன் மற்றும் மற்ற பெரிய கோள்களின் ஈர்ப்பு விசை காரணமாக அதன் சுற்றுப்பாதை மாறியுள்ளது. ஹபோபிஸ் ஹட்டன் வகை விண்கல்லாக வகைப்படுத்தப்படுகிறது. இதன் சுற்றுப்பாதை ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டிற்கும் பூமி மற்றும் சூரியன் இடையிலான சராசரி தூரத்தை விட குறைவானது. 2004ஆம் ஆண்டு அரிசோனா மாநிலத்தில் உள்ள கிட் பீக் நேஷனல் வானவியலாளர்கள் ராய் டக்கர், டேவிட் தோலன் மற்றும் ஃபெபர்சியோ பெனார்டி ஆகியோர் ஹபோபிஸை கண்டுபிடித்தனர். அப்போது ஹபோபிஸ் பூமிக்கு ஆபத்தானதாகவும் அன்றைய காலக்கணக்கின்படி 2029ஆம் ஆண்டு பூமியை மோத 2.7% வாய்ப்பு இருக்கும் என கணிக்கப்பட்டது. அதாவது பிரான்சில் உள்ள ஈவல் டவரை விட ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும் பல மடங்கு பெரியது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ரேடார் மூலம் எடுத்த படங்களை பார்க்கும்போது இது ஒரே கல் இல்லாமல் 2 விண்கற்கள் ஒன்று சேர்ந்து உருவானதாக இருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்த விண்கல் 2029 ஏப்ரல் 13ஆம் தேதி பூமிக்கு மிகவும் அருகில் வரப்போவதாகவும் சுமார் 32,000 கிலோமீட்டர் தூரத்திலேயே இது பூமியை தாண்டி செல்லும் எனவும் செயற்கைக்கோள்கள் இருக்கும் உயரத்தை விட மிக அதிகம் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதை வெறும் கண்ணாலே பார்க்க முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். மேலும் 1 மணி நேரத்தில் சுமார் 42 டிகிரி வரை, அதாவது சுமார் 4 மடங்கு வேகத்தில் இது நகர்வதை நாமே நேரில் கவனிக்கலாம் என ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, மேற்கு ஆசியா போன்ற பகுதிகளில் இது மிகவும் தெளிவாக தெரியும். 2004இல் முதலில் இது கண்டுபிடிக்கப்பட்ட போது பூமியை மோத வாய்ப்பு இருக்கலாம் என்று பயம் இருந்தது. ஆனால் 2021இல் செய்யப்பட்ட ஆய்வுகளுக்கு பிறகு அடுத்த 100 ஆண்டுகளுக்கு பூமிக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று விஞ்ஞானிகள் உறுதியாக சொல்கிறார்கள். ஆனால் பூமியை மோதாது என்றாலும் பூமியின் ஈர்ப்பு விசை இதை பாதிக்கலாம். இதனால் அந்த விண்கல்லின் சுழற்சி வேகம் மாறலாம் அல்லது அதன் மேற்பரப்பில் சிறிய நிலச்சரிவுகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்.